செய்தி அலைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பல சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எல்லா தரப்பு வாதங்கள், எல்லா தரப்பு செய்திகளையும் எடுத்துச் செல்வதுதான் ஒரு ஊடகத்தினுடைய கடமை. அதனை உள்வாங்கிக் கொள்வது, அதில் சரிபிழை என்பதை அறிந்து கொள்வது என்பது நேர்களாகிய உங்களுடைய கடமை. ஊடகம் என்பது இதுதான் சரி, இதுதான் பிழை என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னை ஒரு பக்க சார்பாக கொண்டு செல்வது அந்த ஊடக தர்மத்துக்கு இழுக்காக அமையும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் இன்றைய தினம் எம்மோடு செய்தி அலைகள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்பவர் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்போடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இணைந்திருந்த ஒருவர். அவர்களுடைய முக்கிய பொறுப்பிலே இணைந்திருந்தவர். அதன் பின்னர் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர்களுடைய காவலில் வைக்கப்பட்டிருப்பவர் KP என அழைக்கப்படும் திரு செல்வராசா பத்மநாதன் அவர்கள் எம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் திரு செல்வராசா பத்மநாதன் அவர்களே. வணக்கம். முதற்கண் இந்த நேர்காணலின் பொழுது நான் ஒரு விடயத்தை நேர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துக் கூற விரும்புகின்றேன். அதாவது செய்தி அலைகளை பொறுத்தமட்டில் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த கேள்விகளையும் யாருக்கும் நாங்கள் கொடுப்பது கிடையாது. அந்த வகையில் தான் இந்த செவியும் எடுக்கப்படுகின்றது. நான் என்ன கேள்வி கேட்கப் போகின்றேன் என்பது தொடர்பாக திரு செல்வராசா பத்மநாதன் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே வேளையில் அவர் எந்த விதத்திலும் இந்த கேள்விகள் தான் என்னிடம் கேட்கப்பட வேண்டும் என்று எந்தவித கட்டுப்பாடுகளோ எந்தவித நிபந்தனைகளோ விதிக்கப்படவில்லை என்பதை மிக தாழ்மையோடு நேர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போடு நீங்கள் இணைந்து கொண்டது, அந்த வகையில் ஒரு சுருக்கமாக நீங்கள் எப்பொழுது, எத்தனையாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளோடு இணைந்து கொண்டீர்கள் என்பது பற்றி கூற முடியுமா? 1976 ஆண்டு நான் தலைவர் பிரபாகரனுடன் இணைந்து கொண்டேன். அந்த இணைவின் பின்னர் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அவர்களோடு ஒரு எந்த வகையில் இணைந்து கொண்டீர்கள்? அதன் பின்னர் உங்களுடைய இந்த வெளிநாட்டு கொள்வனவு பிரிவு என்பதற்கான ஒரு வளர்ச்சி அமைந்திருந்தது. அது பற்றியும் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் கூற முடியுமா? ஆரம்பத்தில் நான் உயர்கல்வி, அதாவது ஏஎல் படித்துக் கொண்டிருக்கும் போது திரு பிரபாகரனை சந்தித்தேன். அன்றிலிருந்து நான் அவருடன் இணைந்து கொண்டேன். நாம் இளம் வயதில் மிகவும் துடிதுடிப்பாக ஒருவருக்கொருவர் மிகவும் உறுதுணையாக, குறிப்பாக அவருடைய பாதுகாப்புக்காக நான் என்னை அவருடன் கூடுதலாக இணைத்துக் கொண்டேன். அவர் என்னுடன் நான் பழகிய நண்பர்களில் ஒரு உயிர் நண்பர் என்ற ஸ்தானத்தை நாம் உருவாக்கிக் கொண்டோம். அவர் தந்த பணியை செய்தேன், அவ்வளவுதான். அதன் பின்னர் நீங்கள் இந்த வெளிநாட்டு கொள்வனவு பிரிவு என்பது உங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்புக்கு அதனை காத்திரமாக அதனை இவ்வளவு தூரத்துக்கு அதனை கொண்டு வந்தவர் என்ற வகையில் அந்த கொள்வனவு பிரிவு என்பது மிக முக்கியமாக அமைகின்றது. அதிலே உங்களுடைய பங்கு எவ்வாறு அமைந்திருந்தது? இதில் 1983 ஆண்டிற்கு பிற்பாடு வெளிநாட்டு பிரிவு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வெளிநாட்டு பிரிவு ஒப்படைக்கப்பட்ட போது நான் உலகம் பூராக பிரயாணம் செய்து எமது மக்களை சந்தித்து எமது அமைப்பை பலப்படுத்திக் கொண்டு வந்தது இன்றும் எனது பழைய நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நேரங்களில் எனது நண்பர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த இயக்கத்திற்கு ஆயுத போராட்டத்தை கொண்டு நடத்துவதற்கு ஆயுதம் மிக முக்கியம். எனவே அதனை தேடும் முயற்சியில் பலர் ஈடுபட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்
தந்த பணியை அவர் திருப்திப்படும் வகையில் செய்து முடித்திருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து வந்த வேளையில் நீங்கள் பல சவால்களை சந்தித்திருப்பீர்கள். அந்த வேளையில் அந்த ஆயுத கொள்வனவு என்பது மிகவும் ஒரு கஷ்டமான பணி என்பது கூட சர்வதேச சமூகத்தின் ஊடாக சர்வதேச நாடுகளின் ஊடாக அதனை கொண்டு செல்வது என்பது மிக மிக கஷ்டமான ஒரு பணியாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் பல நிகழ்ந்திருக்கலாம். அதில் ஒன்றை கூற முடியுமா? இந்த பணி என்பதே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாதவைதான். அந்த காலத்தில் எனது நண்பர் தந்த ஒரு உந்து சக்திதான் என்னை வெற்றிகரமாக இந்த காரியங்களை செய்ய வைத்தது. இதில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. ஆனால் அவற்றை சொல்வதற்குரிய தருணம் இதுவென்று நான் நினைக்கவில்லை. சந்தர்ப்பம் வரும்போது அதனை கூறுகின்றேன். இப்படியாக வந்து கொண்டிருந்த பொழுது 2003ஆம் ஆண்டில் நீங்கள் இந்த வெளிநாட்டு பிரிவு அல்லது வெளிநாட்டு கொள்வனவு பிரிவு இந்த சர்வதேச தொடர்பாடல்கள் என்பதிலிருந்து நீங்கள் புறந்தள்ளப்பட்டீர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டீர்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து சமாதான முயற்சி ஆரம்பித்த போது பலருக்கு இந்த வெளிநாட்டு பிரிவிலும் இந்த ஆயுத கொள்வனவிலும் ஒரு ஆசை, ஒரு மோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில் பிரபாகரனுடன் பக்கத்தில் இருந்த சிலர் அவருக்கு சில அழுத்தங்களை கொடுத்ததன் காரணமாக அவர் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அது அவர் தனது வாயாலே எனக்கு கூறிய வாசகம், இவர்கள் இங்கு சிலர் இதை செய்ய ஆசைப்படுறார்கள், கொஞ்சம் அவர்களை விட்டுத்தான் பாரேன், இதில் அவர்கள் வெற்றியடைந்தால் நல்லது, விட்டுத்தான் பாரேன் என்றார். எனவே அது மட்டுமல்ல, இந்த சர்வதேச ரீதியில் எனக்கு எதிராக இந்த பின்னப்பட்ட வலைப்பின்னல் மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் இந்த பாதுகாப்பு நோக்கம் கருதியும் என்னை சற்று அமைதியாக இருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அப்படியானால் இந்த நிகழ்வில் நீங்கள் பிரபாகரன் அவர்களை நீங்கள் ஒரு நண்பன் என்றுதான் இதிலே இந்த செவியிலே நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்வு, இந்த சம்பவத்தினால் உங்களுக்கிடையில் இருந்த இந்த நட்புறவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறுகிறீர்களா? நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், இந்த உயிர் நண்பன், அவ்வளவுதான். அதன் இதிலே பலர் அந்த நிகழ்வில் ஏதாவது இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் குறிப்பாக ஒருவரை பற்றி நான் கேட்க விரும்புகின்றேன். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் வெளிநாட்டு பொறுப்பாளராக அந்த சந்தர்ப்பங்களில் கடமையாற்றி வந்தவர் காஸ்ட்ரோ என்று அழைக்கப்படும் திரு மணிவண்ணன் அவர்கள். இறுதி காலகட்டம் வரை உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு சுமூகமான உறவாக இருக்கவில்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இடையில் நேரடியான தொடர்பாடல்கள் கூட இருக்கவில்லை. முக்கியமான அந்த அப்படியான ஒரு முரண்பாட்டுக்கு காரணம் என்ன? மணிவண்ணன்
பொறுத்தவரை நான் அவரை சந்தித்ததே மிகவும் குறைவு. சில சந்தர்ப்பங்களில் சென்னையில் சந்தித்திருப்பேன். அவர் ஒரு அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒரு தம்பி, எனக்கு பார்க்க வயது குறைந்தவர். அவர் இளம், சில நேரங்களில் இளம் ரத்தங்கள் சில வேளை சில முயற்சிகளை எடுக்க அவர்களை தூண்டும். அவர் அந்த வகையில் தனது ஆளுமையை, தனது முயற்சியை காட்ட விரும்பி இருக்கின்றார். இதில் அவர் நடந்து கொண்ட விதங்கள் சில சமயம் சிலருக்கு வேதனையாக இருக்கும். இவையெல்லாம் நடந்து முடிந்தவை. இதனை நாம் துருவி பார்ப்பதனால் உண்மையில் வேதனைதான் மிஞ்சுமே ஒழிய இந்த போரால் விழுந்து கிடக்கும் போராளிகளுக்கோ மக்களுக்கோ இது நடக்கப் போறதில்லை. அது நடந்து முடிந்து விட்டது. நிச்சயமாக அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் பல கேள்விகள் இருக்கின்றன. அதனால் தான் நான் குறிப்பாக சில விடயங்களை இங்கு தொட விரும்புவதற்கு காரணம், இது பற்றி ஒரு தெளிவு மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில கேள்விகள். அது சில உங்களுக்கு வேதனையான விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் அதனையும் தொட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கேள்விகளை தொட்டு வருகின்றேனே ஒழிய இதிலே எந்த விஷயத்தையும் கிளறி அதனை மீண்டும் அந்த ஆரிய வெற்றை மீண்டும் கிளற வேண்டும் என்ற நோக்கம் நிச்சயமாக இல்லை. இதிலே இந்த 2003ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த கப்பல் போக்குவரத்து, அதாவது ஆயுதங்கள் என்பன விடுதலை புலிகளுக்கு அனுப்பப்பட்டதில் ஏதாவது தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததா? 2002ஆம் ஆண்டு வரை அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் வரையில் இதில் எந்தவித தடங்களும் ஏற்படவில்லை. அவர்கள் கேட்டதற்கும் பார்க்க அதிகமாகவே நாம் அதனை கொடுத்திருக்கின்றோம். ஏன் குறிப்பாக நான் அந்த கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் என்றால், அதன் பின்னர் நீங்கள் இதில் இருந்து ஒதுங்கிக் கொண்டீர்கள். அதன் பின்னர் வேறு ஒரு பிரிவினரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதிலே அதன் பின்னரான காலகட்டங்களில் நீங்கள் அறிந்த மட்டில் ஆயுதங்கள் என்பது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சென்றதா? அவர்கள் முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். ஆனால் அங்கு அப்போதிருந்த சூழ்நிலைகள் காரணமாக அவை போய் சென்றடைய முடியவில்லை. மிகவும் சிறிய அளவில், அதாவது ஒரு அவர்களுடைய தேவை ஒப்பிடும் போது ஒரு 5% கூட போய் சேரவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். இதுதான் உண்மையும் கூட. அந்த காலகட்டங்களில், அதன் பின்னரான காலகட்டங்களில் சில ஆயுத கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தன. அதிலே நீங்கள் கொடுத்த தகவலின் பிரகாரம் அல்லது நீங்களும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு வாதம் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் ஒரு சாராரிடம் இருக்கின்றது. இதற்கு நீங்கள் தான் அந்த கப்பல்கள் தாக்கி அளிக்கப்பட்டதுக்கு நீங்களும் ஒரு காரணம் என்று. அதுக்கு உங்கள் பதில்? எப்பொழுதுமே உண்மை என்பது அளிக்க முடியாத ஒன்று. ஆனால் சில சமயம் அது காலதாமதமாகலாம். நாங்கள் உருவாக்கிய இந்த பயணத்தை அளிக்கிற அந்த அளவிற்கு நான் போகவில்லை. அந்த
ஆரம்பத்திலே கூறியது போல எனது உயிர் நண்பர்கள், எனது பிள்ளைகள், எனது நண்பர்கள் எத்தனையோ பேர் ஒன்று இல்லை. இந்த கடலில் உதாரணமாக இந்த 2003ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த கடலில் பெரும் மாற்றங்கள், அதாவது இந்த கடல் ரோந்தில் இலங்கை கடற்படையின் பலம் அவர்கள் அதிலேயே குறியாக இருந்ததும், வல்லரசு நாடுகள் இலங்கைக்கு கடல் படைக்கு அளித்த உதவிகளும், இந்த 9/11க்கு பிற்பாடு அமெரிக்கா இந்த எல்லா விதமான விடுதலை போராட்டங்களையும் இயக்கங்களையும் பயங்கரவாதிகளாக அறிவித்ததும், அவர்களுடைய இந்த அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அதாவது புலிகள் இந்த போராட்டத்தை கைவிடவில்லை, ஆயுத போரை. அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் புலிகள் பேச்சுவார்த்தையை அறிவிக்கும் போது அவர்கள் ஆயுத கொள்வனவையும் போக்குவரத்தையும் அதிகரிப்பது வழக்கம். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமும் கூட. எனவே இந்த தடவையும் புலிகள் கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் இந்த எல்லா சக்திகளும் புலிகளின் இந்த கடல் போக்குவரத்தை துண்டிப்பதில் குறியாக இருந்தது. எனவே இந்த முக்கியமான இந்த நாடுகளின் முயற்சியும் இலங்கையின் கடற்படையின் வளர்ச்சியும் இந்த புலிகளால் ஆயுதங்களை அங்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கடல் போக்குவரத்தில், அதாவது புலிகள் அமைப்பிற்காக இந்த கடல் போக்குவரத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் அனுபவம் அற்றவர்களாகவும் இருந்தார்கள். இது ஒரு நீங்கள் எதிர்பார்ப்பது போல இலகுவான காரியமும் அல்ல. இந்த காரியத்தை செய்வதற்கு மிகவும் மதிநுட்பமும் திறமையும் தேவை, அனுபவமும் தேவை. எனவே இதனை இப்படியான ஒரு சிக்கல் நிறைந்த சூழலில் ஒரு நடக்க முடியாத ஒரு சூழலில் அதை நடத்துவதென்பது இலகுவான காரியமாக தெரியவில்லை. நான் இருந்தாலும் கூட இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் அது சாத்தியமா என்பதும், அதை என்னால் செய்ய முடியுமா என்றும் சொல்ல முடியாது. எனவே இது அது மட்டுமல்ல, நான் ஒதுங்கியிருந்த காலத்தில் யாருடனும் எந்த தொடர்புமே வைத்திருக்கவில்லை. எனவே இவர்களுடைய போக்குவரத்து பற்றியோ அல்லது செயற்பாடுகள் பற்றியோ நான் அறியவும் விரும்பவில்லை. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பத்திரிகை வாயிலாக அறிந்து கொண்டதுதான் உண்மை. எனவே இதைத் தவிர, இதுதான் உண்மை, இதைத் தவிர வேறொன்றும் இல்லை. இதுல நீங்கள் இந்த அமெரிக்காவிலே இடம்பெற்ற 9/11 என்று கூறியிருந்தீர்கள். அது ஒரு முக்கிய விடயம். அதாவது இந்த பயங்கரவாதம் என்பதற்கு பயங்கரவாதம் என்ற ஒரு பதம், அதனுடைய அர்த்தம் மாற்றப்பட்ட தினம் இந்த 9/11 என்று கூறக்கூடியது. அதிலே பல விடுதலை போராட்டங்கள் கூட அந்த போர்வையின் கீழ் உள்வாங்கப்பட்டிருந்தன. அந்த வகையில்
சர்வதேச அளவில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் என்பது தொடர்பாக நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைக்கு இந்த மாற்றங்கள் தொடர்பாக நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு கருத்து கூறியிருக்கின்றீர்களா? அவர்களுக்கு ஏற்கனவே இது பற்றி நாம் கலந்துரையாடி இருக்கின்றோம். அவர்களுக்கு என்னை விட இது பற்றி மிகவும் உன்னிப்பாக அவர்கள் அவதானித்துக் கொண்டிருந்தவர்கள். எனவே இதில் ஒன்றும் நான் புதிதாக கூறுவதற்கு இல்லை. ஆனால் அந்த இப்படியான முயற்சிகளில் இறங்கியோர் இங்கு மட்டுமல்ல, இந்த முயற்சி மட்டுமல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த அமெரிக்காவில் ஆயுதங்கள் கொள்வனவு செய்வதற்காக போனவர்கள், அப்படியான சம்பவங்கள் கூட நடந்திருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு இந்த அனுபவமின்மையைத்தான் காட்டுகின்றது. அதாவது 9/11க்கு பிற்பாடு அமெரிக்கா என்பது மிகவும் ஒரு சூடான நிலையில் தனது நாட்டின் பாதுகாப்பு, தனது செயற்பாடுகளில் மிகவும் குறியாக இருந்த நேரத்தில் இவர்கள் அமெரிக்காவில் மிசைல் வாங்க போகிற சம்பவம் என்பது ஒரு நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்று. எனவே இப்படியான சில சம்பவங்கள் தான் இந்த குறிப்பாக இந்த அமைப்புக்கு எதிராக இந்த நாடுகள் மிகவும் குறியாக செயற்பட காரணமாக அமைந்தது என்றும் கூட சொல்லலாம். நீங்கள் இதற்கு முன்னர் வழங்கிய ஒரு செவ்வியிலே 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு முக்கிய நாள் அன்றுதான் திரு பிரபாகரன் அவர்கள் உங்களோடு ஒரு நீண்ட நேரம் உரையாடியதாக தெரிவித்திருக்கின்றீர்கள். அந்த உரையாடலிலே அவர் குறிப்பாக என்ன விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார்? நாம் பொதுவாகவே தொலைபேசியில் ஆரம்பிக்கும் போது சகல விடயங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஈவன் குடும்ப சம்பவம், குடும்பத்தை பற்றி கூட நாங்கள் கதைப்போம். ஆனால் நாங்கள் அன்று பேசிய போது மிகவும் கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அவர் கதைத்துக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி மேல் இருந்து குண்டு போடும் சத்தம் அல்லது இந்த கிபீர் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததால் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டுதான் இருந்தார். இருந்தாலும் நாங்கள் கதைத்ததின் முக்கிய சாராம்சம், அதாவது அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பது, நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலையை என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் பொதுவாகவே இந்த காட்டிக்கொள்வது இல்லை, ஆனால் என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் நான் திரும்ப திரும்ப ஒரு அரசியல் ரீதியாக சில அணுகுமுறைகள் தேவை என்றால், இப்ப நாங்கள் இலங்கை ராணுவம் மிகவும் வேகமாக முன்னேறிக் கொண்டு வருகின்றது. எனவே இதை எப்படி, இதற்கு என்ன மருந்து, அதாவது என்ன செய்யலாம்? உதாரணமாக இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, இந்த ஜேசுக்குரு. அந்த நேரத்தில் பிரபாகரன் என்னுடன் பேசிய போது நாங்கள் இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை என்னும் போது சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சில முயற்சிகளை எடுத்துத்தான் அந்த ஜேசுக்குருவை முறியடித்தோம். எனவே இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்னும் போது நான் குறிப்பாக இந்த சமாதானம் அல்லது ஒரு போர் நிறுத்தம் அவசரம் தேவை என்ற கருத்தை வலியுறுத்தி இருந்தேன். ஏனென்றால் இந்த சர்வதேச நாடுகள் எல்லாமே எமது அமைப்புக்கு எதிராக நின்று கொண்டார்கள். நாம் தனித்து போய் நிற்கின்றோம். இந்த நிலை
நான் நினைக்கின்றேன் ஒரு தடவை பாலா அண்ணர் என்னோட கலந்துரையாடும் போது சொல்லி இருந்தார், கேபி இந்த இப்படியான போக்கில் நாம் போனால் ஒரு நாளைக்கு உலகம் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு எதிராக அணிதிடலும், அந்த நேரத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். எனவே அந்த நிலைமை உருவாகிவிட்டது. எனவே நான் இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலில் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவருடன் திரும்ப திரும்ப கலந்துரையாடி திரும்ப அவரை அதற்கு எனக்கு சில காலம் தேவை, அதே நேரத்தில் அதனை செய்வதற்கு உங்களுடைய அனுமதியும் தேவை என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் அவர் என்னை இந்த சர்வதேச தொடர்பாளர் செயலாளர் என என்னை அறிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த உரையாடலின் பொழுது நான் நினைக்கின்றேன், அந்த உரையாடலின் பொழுது கிளிநொச்சி என்பது இலங்கை அரசாங்கத்தின் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த சந்தர்ப்பத்தில் விழவில்லை என்று நினைக்கின்றேன். அதன் பின்னர் தான் அது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருந்தது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமை, அதாவது ராணுவ ரீதியாக ஒரு இறுக்கமான நிலைமை வரப்போகின்றது என்பதை அவரது உரையாடலிலே அவர் வெளிப்படுத்தி இருந்தாரா? நான் ஏற்கனவே கூறியது போல அவர் எந்த நெருக்கடியான சூழலிலும் அவர் அதனை தெரியப்படுத்துவது இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள், உதாரணமாக சூசை அல்லது கடாவி அல்லது சொர்ணம் போன்றவர்கள் உணர்ந்திருந்தார்கள் மிகவும் கஷ்டமான சூழல். அவர்களுடைய ஒரு முயற்சியும் கூட எங்களுடைய இந்த உரையாடலுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. என்னென்றால் என்னால் மறக்க முடியவில்லை, அடிக்கடி சொர்ணம், இந்த சூசை இவர்கள் வந்து அண்ணன் எல்லாம் போய்கொண்டிருக்கு, எல்லாம் லூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், இப்படியே போனால் விரைவிலே அழிஞ்சிடுவோம், நீங்கள்லாம் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி கதைச்சு கடைசியா அவர்களுடைய வேண்டுகோளும் அதே நேரம் அவர் திரும்ப தலைவரை என்னோட கதைக்க பண்ணுவதற்கு அப்படியான ஒரு இதுவும் அமைந்தது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுதும் ஒரே நிலைமைதான். நான் அந்த அறிந்த வரையில் இவன் இறுதி நாட்களில் கூட அவர் ஒரு இந்த முகத்தில் இந்த மாற்றம் இருக்கவில்லை. இதிலே நீங்கள் அதற்கு பின்னராக நீங்கள் மீண்டும் சர்வதேச பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டீர்கள். அந்த வகையில் நிச்சயமாக காலம் என்பது கடந்திருந்தாலும் எந்த வகையில் நீங்கள் அந்த குறுகிய காலத்துக்குள் ஏதாவது காத்திரமான நடவடிக்கைகள், அதாவது இந்த பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடியதாக இருந்ததா? அன்றில் இருந்து அவர்கள் அறிவித்ததில் இருந்து நான் மே 18 வரை 19 வரை நான் இரவு பகலாக என்னுடன் இருந்தவர்களுக்கு தெரியும். என்னுடன் இருந்த ஒரு சில நண்பர்கள், அப்பு என்று சொல்றவர் லண்டனில் இருக்கின்றார், இன்ஜினியர் என்று சொல்றவர் இன்னொரு நாட்டைச் சேர்ந்த அவர்களுக்கு தெரியும் எவ்வாறு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்த நாங்கள். இதில் உங்களோட நாட்டைச் சேர்ந்தவர் திரு மகேஸ்வரன் கூட சில சந்தர்ப்பங்களில் என்னிடம் வந்து மலேசியாவில் சந்தித்த நாட்கள் உண்டு. நான் எத்தனையோ தடவை இந்த எனது நண்பர்களுக்கு திரும்ப திரும்ப நான் கூறிய வாசகம் என்னென்றால், கிளிநொச்சி விழுந்துட்டது, அப்ப இனி அடுத்தது என்ன நடக்க போகுது, அப்ப இது ஒவ்வொன்றா லூஸ் பண்ணி கொண்டு வரும். எனவே நாங்கள் ஒரு கடும் முயற்சி எடுத்து இதனை தடுக்காவிட்டால் விளைவுகள் மோசமாக போகின்றது என்ற அந்த ஆதங்கத்தில் இரவு பகலாக நாங்கள் கடும் முயற்சி எடுத்திருந்தோமோ, அதன் காரணமாகத்தான்
ஈவன் எனக்கு ஒரு பக்கத்தில் சர்வதேச போலீசாரின் கெடுபிடியோ அல்லது பிடியான இருந்த நேரத்திலும் கூட நான் நோர்வே தரப்பு நிறைய மலேசியாவில் வைத்து பகிரங்கமாக சந்தித்தேன். அந்த நேரம் எனக்கு தெரியும் என்னை சுற்றி வலை வீசப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டின் ராஜதந்திரிகள் என்னை சந்திக்க வருகின்றார்கள். அந்த நாட்டின் உளவுப்படைக்கு தெரியாமல் அது நடக்க முடியாது. அந்த நாட்டு உளவுப்படைக்கு தெரிந்தால் அது சர்வதேச உளவுப்படைக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஆனால் நான் அதை கூட பொருட்படுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த மக்களையும் இந்த போராளிகள் இந்த எனது நண்பர்களையும் காப்பாற்ற வேண்டும். எனவே அந்த ஒரு வெறியுடன் அந்த குறிக்கோளுடன் தான் நான் இரவு பகலாக முயற்சி எடுத்திருந்தேன். உதாரணமாக நான் எத்தனையோ தடவை அந்த UN சம்பந்தப்பட்டவர்களுடன் இரவு பகலாக கதைத்திருந்தேன். மிஸ்டர் எரிக் சோல்ஹேமுடன் எத்தனையோ தடவை பேசி இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஈவன் இந்தியா கூட என்ன தேடுதென்று தெரிந்திருந்தும் கூட இந்திய அமைச்சர்கள் முக்கியமானவர்களுடன் நான் கதைத்திருந்தேன். எனது தொலைபேசி நான் இருக்கும் இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட என்னை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் அழிந்தாலோ பிடிபட்டாலோ பரவாயில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் நான் இரவு பகலாக அந்த முயற்சியை எடுத்திருந்தேன். 2008 டிசம்பர் 31க்கு பின்னர் பிரபாகரன் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்களோடு மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தாரா? அவர் இறுதி நாள் ஒரு கட்டம் கிடைத்தது. அந்த தயவு செய்து அதை கேட்காதீர்கள். அப்படியானால் அதன் பின்னர் இறுதியாக நீங்கள் அவரோடு அந்த விவரம் எனக்கு நான் கேட்கவில்லை. ஆனாலும் இறுதியாக அவர் உங்களோடு உரையாடி இருந்தார். அந்த அந்த உரையாக உரையாடினார், அவ்வளவுதான். அது நீண்ட ஒரு உரையாடலாக இருந்ததா, மிகவும் குறுகிய ஒரு உரையாடலாக இருந்ததா? நீண்டதாகத்தான் இருந்தது. இதிலே நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இந்த உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது புலம்பெயர் தமிழ் சமூகம் என்பது ஒரு பாரிய ஒரு நம்பிக்கையில் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்ட சில செய்திகள், தகவல்கள் கூட காரணமாக இருந்திருக்கின்றன. அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் என்பவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு பாரிய தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள், அவர்கள் எந்த விதத்திலும் இந்த போராட்டத்தை காப்பாற்றுவார்கள், மீண்டும் ஒரு முறியடிப்பு தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் போன்ற தகவல்கள் மிக வேகமாக தீவிரமாக பரப்பப்பட்டிருந்தன. ஏன் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட தமிழீழ விடுதலை புலிகளோ அல்லது அதனோடு இணைந்திருந்த மற்றவர்களோ நீங்களோ ஏன் புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு உண்மையான விவரத்தை தெரிவிக்கவில்லை? மே 10 கடாவி போன்ற முக்கிய தளபதிகள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த முயற்சி எல்லாராலும் மிகவும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. தலைவர் கூட எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார், இந்த 10 பிற்பாடு என்ன பற்றி நீ அறிவாய், மேலும் அறிவாய். எல்லோரும் அதில் மிகவும் நம்பிக்கையாக இருந்தோம். அது தோற்று போய்விட்டது. அந்த இறுதி அந்த சம்பவத்துடன் அதற்கு பிற்பாடு யாருக்குமே நம்பிக்கை இருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் அது தோல்வியில் முடிந்தவுடன்
கிட்டத்தட்ட எல்லோரும் அங்கு நாட்டில் இருந்த எல்லோரும் வந்து இது எங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதனை வெளியில் அறிவிக்கிறதுக்கு அங்குள்ளவர்களுக்கு அந்த நேரமோ அல்லது அவர்கள் விரும்பவோ இல்லை. இதில் நான் எப்படி அவர்கள் அங்கு இருக்கும்போது நான் எப்படி அதனை கூறலாம்? அது சரியில்லை தானே. இதிலே நீங்கள் இந்த போர் நிறுத்தம் என்பதற்கு பின்னர் அங்குள்ள முக்கிய தளபதிகள் அல்லது தலைவர்களை காப்பாற்றும் ஒரு முயற்சி ஒன்று உங்களினால் மேற்கொள்ளப்பட்டதாக அறிகின்றோம். அதிலே நீங்கள் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி அவர்கள் மற்றும் ஜெகத் கஸ்பார் அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ஊடாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அறிகின்றோம். அது ஏன் பிழைத்து போனது? அது மட்டுமல்ல. இப்ப நாங்கள் அதான் ஏற்கனவே கூறியது போல நோர்வே கூடாகவும் இந்த முயற்சி எடுத்திருந்தோம். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதிகள் ஊடாகவும் இப்படியான முயற்சிகள் எடுத்திருந்தோம். அல்லது இந்தோனேசியாவுக்கு ஊடாக கூட இப்படியான முயற்சிகள் எடுத்திருந்தேன். அதே நேரம் ஈஸ்ட் திமோர் கூடாக அந்த நாட்டின் முக்கிய தலைவர்கள் கூடாகவும் சில முயற்சிகள் எடுத்திருந்தோம். ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் ஒன்று, இந்த போரை ஆரம்பித்த போது எனக்கு சூசை கூறிய வாசகம் ஞாபகம் இருக்கின்றது. தலைவர் கூறியதாக அவர் எனக்கு சொன்ன வாசகம், இப்படியே இருந்தால் நாம் அழிந்து போயிடுவோம். ஒன்றில் இந்த போரில் வெற்றி அல்லது அழிவு, இரண்டற்றா ஒன்று என்ற நோக்கில் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று கூறிய வாசகம். எனவே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எடுத்த முடிவு ஒன்றில் போரில் வெற்றி அல்லது அழிவு. இந்த இரண்டையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாம் கடும் முயற்சி எடுத்து இவர்களுடன் எல்லாம் கதைத்து இவர்களுடன் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்திருந்தும் அந்த எப்பொழுதும் வென்று கொண்டிருக்கும் தரப்பு தனது இப்படியான நேரங்களில் ஒரு சமாதான முயற்சி அல்ல போர் நிறுத்தத்திற்கு போகும்போது அவர்கள் தமது கட்டுப்பாடுகளை போடுவார்கள், கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ். அந்த வகையில் நோர்வே கூடாக நாங்கள் எடுத்த முயற்சிக்கு கூட நோர்வே சில ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது இவற்றை செய்தால்தான் இலங்கை அரசாங்கத்துடன் நாம் பேசலாம் அல்லது இந்த பிரச்சனையை முன்னெடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடைசி வரையும் சும்மா போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டார்கள். எனவே இதே போலத்தான் இந்தியாவும் சிதம்பரம் உட்பட அவர்கள் தந்த அந்த அறிவுறுத்தல்களோ அல்லது அவர்கள் எடுத்த முயற்சி கூட என்னென்றால் வென்று கொண்டிருக்கும் தரப்பு போடும் சில நிபந்தனைகளை அல்லது ப்ரீ கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கு சமாதானம் என்பதற்கு இடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதற்கு வென்று கொண்டிருக்கின்றார்கள், நாட்கள் எண்ணப்படுகின்றது. அப்போ ஒன்றில் அந்த சமாதானம் என்றால் அவர்கள் கூடுதலாக எதிர்பார்ப்பார்கள். எனவே அதற்கு புலிகள் தயாரில்லை. எனவே நாம் இரவு பகலாக எப்படி கஷ்டப்பட்டும் கூட அது அந்த சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ஈவன் நோர்வேயிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த மலேசியாவில் இருந்து நான் எந்த வழியால் வருவதானாலும் நான் வருகின்றேன், பிரபாகரனிடம் என்னை கொண்டு சேருங்கள், நாங்கள் அவருடன் இருந்து சில பேச்சுக்களை நடத்தி இந்த சமாதான முயற்சியை முன்னெடுப்போம் என்று. ஆனால் அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு கூட அதாவது நாங்கள் சிலவற்றை செய்தால்தான், அதாவது ஆயுதத்தை கையளிக்க
ஒத்துக்கொண்டால்தான் இலங்கை அரசாங்கத்துடன் நாங்கள் பேசலாம் என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தலைவரை பொறுத்தவரை அதற்கு இறங்கி வருவதற்கு அவர் தயாரில்லை. எனவே இப்படியே இந்த முயற்சிகள் வெற்றியளிக்காமல் போய்விட்டது. நான் என்னால் முடிந்த எனது முழு முயற்சியையும் எடுத்திருந்தேன். இதில் சில சமயங்களில் நாம் எப்படித்தான் என்ன முயற்சி எடுத்தாலும் சிலதில் தோற்று விடுகின்றோம். என்ன செய்வது? இதிலே அவர்களை தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்ததாக இதற்கு முன்னர் வழங்கிய ஒரு செவியிலே தெரிவித்திருந்தீர்கள். அதாவது உலங்கு வானூர்தி ஒன்றினூடாக அவர்களை காப்பாற்றுவது. இது புலம்பெயர் தமிழ் சமூகம் மத்தியில் சில சந்தேகங்களை கூட எழுப்பியிருக்கின்றது. இதுக்கான சாத்தியப்பாடு இருந்ததா? எவ்வாறு ஒரு இன்னொரு நாட்டிலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் அங்கு இருப்பவர்களை காப்பாற்றுவது? இதனுடைய சாத்தியப்பாடு எவ்வாறு இருந்தது அந்த சந்தர்ப்பங்களில்? உண்மையில் இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு ஆபரேஷன். ஓகே, ஒரு செயற்பாடு. நீங்கள் நாட்டு நிலைமையை பார்த்தால் களத்தில் நாட்கள் எண்ணப்படுகின்றது. அதாவது கிளிநொச்சி விழுந்ததற்கு பிற்பாடு யாருமே எதிர்பார்த்தது இந்த போர் ஒரு சிக்கலை அதாவது முடிய போவது. எனவே ஒன்றில் அவர்கள் அங்கு இருந்து தப்ப வேண்டும், இல்லை இறுதி வரை போராடி மடிய வேண்டும். இன்னொரு ஆப்ஷன், அதாவது ஆயுதத்தை கையளித்து ஒரு இலங்கை அரசாங்கம் போடும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு செல்வது. அதற்கு அவர்கள் தயாரில்லை. இப்ப இருக்கும் ஆப்ஷன் 2. ஒன்று, ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தப்ப முயற்சிப்பது, இல்லை கடைசி வரை நின்று போராடி பார்ப்பது. அதில் அநேகமாக இந்த சந்தர்ப்பங்கள் தப்புவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. எனவே அந்த நிலையில் அவர்கள் எடுத்த, அதாவது சார்ல்ஸ் ஆண்டனி எடுத்த ஒரு முடிவுதான் குறிப்பாக அந்த அவர் பிரபாகரனின் குடும்பத்தையும் முக்கிய தளபதிகளையும் முடிந்தால் பிரபாகரனையும் தளபதிகளையும் காப்பாற்றும் முயற்சி. இந்த முயற்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சாத்தியமா இல்லையா என்று, அல்லது ஆபத்தா இல்லையா என்று ஆராய்வதிலும் பார்க்க கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாக வேண்டும். அந்த முயற்சியை எடுப்பதற்குத்தான் நான் துணிந்தேன். அப்போதும் கூட எனக்கு அருகில் இருந்தவர்கள், எனது நண்பர்கள், ஐயோ இவ்வளவு ஆபத்தான வேலையை செய்து நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் உங்களோட தலையிலே எல்லாம் பழி வரும். நான் அதை பற்றி எல்லாம் கலங்கவில்லை. ஆனால் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த வெறி, அந்த முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன். அதற்குரிய சில ஆயுத பணிகளையும் ஆரம்பித்திருந்தேன். ஆனால் அதற்குரிய நிதி என்னிடம் இருக்கவில்லை. அதனை திரு மணிவண்ணன் நெடியவனூடாக தருவதாக வாக்குறுதி அளித்ததை நம்பி சில முயற்சிகள் எடுத்திருந்தேன். ஆனால் கடைசி வரை அது கிடைக்கவில்லை. அந்த முயற்சி எம்மால் எடுக்க முடியவில்லை. அதுதான் நடந்தது. ஆனால் அதிலே உங்களுக்கு அந்த நிதி தரப்படவில்லை என்பதை நீங்கள் தலைமைத்துவத்துக்கு தெரியப்படுத்தி இருந்தீர்களா? ஏதாவது சந்தர்ப்பத்தில், அதாவது இப்படியான ஒரு முயற்சி நடக்கின்றது, ஆனால் இதற்கான ஒத்துழைப்பு என்பது நிதி சம்பந்தமான பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தீர்களா? அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருந்தேன். ஆனால்
அங்கு நிலைமைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும் போது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வெவ்வேறு நேரம் செலவழிக்க முடிந்ததோ அல்லது மணிவண்ணனை கூட அவர்கள் சந்திக்க முடிந்ததோ, அவர் அங்கு இருக்கின்றார், சார்ல்ஸ் ஆண்டனி அங்கு இருக்கின்றார், எல்லாம் ஒரு குழப்பமான சூழல். அப்ப அவர்கள் பல தடவை நான் அறிவித்திருந்தேன், நான் இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே ஒழிய அது கைகூடவில்லை. இறுதியாக அதன் பின்னர் அங்குள்ள அனைத்து விடயங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன. அங்குள்ள தளபதிகளுடைய இழப்பு என்பதை நீங்கள் எத்தனாம் தேதி கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு அறிந்து கொண்டீர்கள்? இது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 18ஆம் தேதிக்கு மாலைக்கு பிற்பாடுதான் நான் அதனை அறிந்து கொண்டதாக நினைக்கின்றேன். அதன் பின்னர் நீங்கள் இப்பொழுது நான் அதற்கு பின்னரான காலகட்டத்திலே நீங்கள் இந்த சேனல் 4 அலைவரிசை 4க்கு ஒரு நேர்காணலை நீங்கள் வழங்கி இருந்தீர்கள். முதன்முறையாக நேரடியாக உங்களோடு ஒரு தொலைக்காட்சியோ ஒரு ஊடகமோ உங்களை சந்தித்திருந்தது அதுதான் முதல் தடவை என்று நினைக்கின்றேன். அதில் நீங்கள் தெரிவித்த கருத்து, அதாவது நாங்கள் மீண்டும் போர் தொடுப்போம், எங்களோடு இணைப்பிலே போராளிகள் இருக்கின்றார்கள் என்ற பொருள்பட நீங்கள் அதில் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பம், எந்த ஒரு ஆதாரங்களை வைத்து நீங்கள் அப்படியான ஒரு கருத்து தெரிவித்திருந்தீர்கள்? உண்மையில் நான் அந்த சந்தர்ப்பத்தில் களத்தில் ஒரு சிலருடன் உரையாடிக் கொண்டிருந்தேன். அவர்கள் தந்த பெரிய அளவில் இங்கு எஞ்சி இருக்கின்றார்கள், தாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை எடுக்கலாம் என்று என்னுடன் கதைத்துக் கொண்டிருந்ததை நம்பித்தான் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். அதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவருடைய இழப்பு செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இது எப்பொழுது நீங்கள் யாருனூடாக அறிந்து கொண்டீர்கள்? இந்த செய்தி நான் நினைக்கின்றேன் இது சம்பந்தமாக ஒரு தடவை சூசை கூறியதாக ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் எனக்கு அதனை திரும்ப கொண்டு வருவது கஷ்டமாக இருக்கின்ற அந்த ஞாபகம். ஆனால் நான் இந்த வீடியோவில் அவருடைய உடலை பார்த்த பின்பு, அதாவது CNN, BBC இவற்றின் ஊடாக அவருடைய உடலை பார்த்த பின்பு என்னால் முழுமையாக அதனை நம்பக்கூடியதாக இருந்தது. அதே வேளையில் நோர்வே தரப்பினர் ஏதாவது இந்த செய்தி தொடர்பாக உங்களுக்கு உறுதியை வெளிப்படுத்தி இருந்தார்களா? நோர்வே தரப்பு இல்லை. தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய உடலை பெற்று அதற்கு ஒரு பூர்ண மரியாதை செலுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் நோர்வே தரப்பினூடாக மேற்கொண்டிருந்ததாக அறிகின்றோம். அது பற்றி கூற முடியுமா? ஆம், அந்த சம்பவம் நடந்ததன் பிற்பாடு நான் திரு எரிக் சோல்ஹேமுடன் தொடர்பு கொண்டு அவருடைய உடலை அவருடைய மண்ணில் இறுதி மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கு முயற்சி எடுத்திருந்தேன். அதற்கு அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரியுடனும் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் யாருமே முன்வராத காரணத்தினால் அந்த முயற்சியும் கூட என்னால் செய்ய முடியவில்லை. அதன் பின்னர் அங்களுடைய மக்களுக்கோ அல்லது இந்த விடுதலை போராட்டத்தையோ கொண்டு செல்ல வேண்டும், எந்த வகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நோக்கங்கள் உங்கள் மனதில் இருந்ததா? உண்மையில் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சம்பவம் நடந்ததற்கு பிற்பாடு ஒரு சில ருடன் நாட்டில் தொடர்பு கொண்டிருந்தேன். அவர்களுடைய சில பேச்சுக்கள், உரையாடல்களை வைத்துத்தான் நாம் தொடர்ந்தும் இந்த போரை
அதாவது இந்த இயக்கத்தை தொடர்ந்தும் நடத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த அது அவர்களுடன் கதைத்து ஒரு சில நாட்களில் அந்த நம்பிக்கை இல்லாமலே போய்விட்டது. இதிலே இன்னும் ஒரு விடயம், அதாவது புலம்பெயர் தமிழர்களில் ஒரு பகுதியினரிடம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையை நீங்கள் தான் காட்டிக் கொடுத்ததாக கூட ஒரு சிலர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக உங்கள் கருத்து? ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல எனது உயிர் நண்பன் நாங்கள் அதாவது 36-37 வருஷ நட்பு. ஒருவர் உண்மையில் ஒருவரை ஒருவர் மரணத்தின் வாயிலில் இருந்து காப்பாற்றி இருக்கின்றோம். எத்தனையோ தடவைகள் நாம் எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்திருக்கின்றோம். இவையெல்லாம் நாங்கள் சந்தித்ததன் பிற்பாடு எம்மை பொறுத்தவரை இந்த நட்பென்பது எந்த காரணத்திற்காகவும் அழியக்கூடியதோ அல்லது அழிக்கக்கூடியதோ அல்ல. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையில் வதந்திகள். என்னையும் யாருக்கும் தெரியாது, அதே நேரம் பிரபாகரனையும் யாருக்கும் தெரியாது. என்னை பார்த்திராதவர்கள், பிரபாகரனை பார்த்திராதவர்கள் கூறும் கட்டுக்கதைதான் இது. இந்த அவர்கள் உண்மையில் நட்பென்றால் என்னென்று அறியாதவர்கள். நாம் சற்று சிந்தித்து பாருங்கள். 36 வருடம் நாங்கள் மிகவும் அந்யோன்யமாக பழகியவர்கள். அவர் மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு இந்த என்னுடன் பழகியவர்கள் சூசை, சொர்ணம், கடாவி, இப்படி எத்தனையோ பிள்ளைகள். அப்ப இது இந்த அவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அப்படியே அதிலும் பார்க்க நான் என்னை அழிப்பது தான் ஒரே வழியாக இருக்குமே ஒழிய இந்த கட்டத்தில் கிட்டு இப்படி எத்தனையோ பேரை நாங்கள் எத்தனையோ பேருடன் வாழ்ந்த எங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்பது ஒரு 60-70 வருஷம்தான் மனித வாழ்க்கை. இதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாம் இந்த எமது மக்கள் படும் கஷ்டங்களை பார்த்து இந்த ஆயுத போராட்டத்தை அவர்களுடைய விடிவுக்காக ஆரம்பித்தவர்கள். இந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதனை கொச்சைப்படுத்தும் வகையில் அதனை யாருமே பயன்படுத்தக்கூடாது. தயவு செய்து அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். இது என்னை மட்டுமல்ல, எனது நண்பரை கூட கொச்சைப்படுத்தும் ஒரு செயல். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் உண்மையில் எவ்வளவோ ஒரு திறமைசாலி கெட்டக்காரன். இந்த அவரை போய் எத்தனையோ பேரால் முடியாத ஒரு காரியத்தை நான் ஒரு எங்கேயோ உலக நாடுகளில் ஒரு மூலையில் இருந்து கொண்டு காட்டிக் கொடுத்ததாக இந்த இப்படியெல்லாம் கூறுவது அவருடைய அந்த வரலாற்றுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துகிற ஒரு செயல். இந்த எங்களுடைய நட்புக்கு ஒரு அவமானத்தை தருகிற செயல். எனவே தயவு செய்து நீங்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை, இப்படியான வீண் வதந்திகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் கலாநிதி அன்டன் பாலசிங்கமும் ஒரு மிக நெருங்கிய உறவை வைத்திருந்தவர்கள். அந்த வகையில் அவரை பற்றிய உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? அவரும் எங்களுடன் இந்த பயணத்தில் ஆரம்பத்தில் இருந்தே வந்து கொண்டிருந்தவர். அன்னர் அந்த ஆத்மா ஒரு தூய்மையான ஒரு ஆத்மா. அந்த அவர் கலாநிதியாக இருந்தும் கூட அவர் லண்டனில்
வாழ்ந்தும் கூட எங்களுடன் வந்து இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தன்னை அர்ப்பணித்து ஈவன் தான் மட்டுமல்ல அவருடைய மனைவி கூட இந்த கஷ்டங்களுக்கு உட்படுத்தி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆத்மா எவ்வளவோ கடும் முயற்சிகளை எடுத்திருந்தது. எனக்கு அடிக்கடி அவர் கூறிய வாசகம், எங்கட காலத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும். அவர் ஒரு உண்மையில் ஒரு ராஜதந்திரி. அவர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர் கடைசி நேரத்தில் எங்களை விட்டு போனது. சில சமயம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படியான இழப்புகளை நாங்கள் தவித்திருக்கலாம் என்று கூட சில நேரங்களில் தோன்றும். அவர் கூறியதாக ஒரு கருத்து தகவல் இருக்கின்றது. அதாவது 4 முறை நான் தம்பியை காப்பாற்றி விட்டேன், ஆனால் அடுத்த முறை அவரை காப்பாற்றுவதற்கு நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மிகவும் நெருங்கியவர்களிடம் கலாநிதி அண்டன் பாலசிங்கம் தெரிவித்ததாக அறிந்திருக்கின்றோம். இது பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எத்தனையோ முறை மரணத்தின் வாயிலுக்குள் போய் வந்திருக்கின்றோம். சில சமயங்களில் சில முயற்சிகள் காப்பாற்றி இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் சில சமயங்களில் நானும் அவரும் சேர்ந்து கூட சில முயற்சிகளை எடுத்திருந்தது ஞாபகம். அவை வெற்றி அளித்திருக்கின்றது. எனவே அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் எமது மக்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி நீங்கள் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டீர்கள். அந்த நிகழ்வு தொடர்பாக கூட புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் ஒரு ஆதங்கம் அல்லது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்களா அல்லது இது ஒரு திட்டமிட்ட சரணடைதலா? உங்களுடைய பதில்? அதான் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த பல வதந்திகள் கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அன்னர் டிபிஎஸின் அந்த பேட்டியில் விளக்கமாக நான் அவருக்கு பேட்டி கொடுப்பதற்கு முன்பே அவர் தனது கட்டுரையில் கூறியிருந்தார் எப்படி இந்த கைது நடைபெற்றது என்று. நான் அவருடன் கதைக்க முதலே அவர் எனக்கு தெரியவும் மாட்டாது. ஆனால் அவர் என்னுடன் கதைக்க முதலே நடந்த சம்பவத்தை மிகவும் தெளிவாக எழுதியிருந்தார். எனவே இதில் நான் தீக்குளிக்க முடியாது. ஓகே, இப்ப இல்ல நான் என்னை கைதுதான் செய்தார்கள் என்று தீக்குளிக்க முடியாது. அல்லது சரி, இப்ப கைது செய்து இங்கு கொண்டு வந்து இத்தனை நாட்கள் ஆகின்றது. நான் இவர்கள் கூறுவது போல சரணடைந்திருந்தால் இந்த நாட்டில் சுதந்திரமாக திரிய வேண்டும். இன்றை வரைக்கும் எனது எதிர்காலத்தை பற்றி எனக்கே தெரியாது. உண்மையில் நாளைக்கு உயிருடன் இருப்பனா இல்லையா என்றே எனக்கு தெரியாது. எனவே சில சமயம் இவர்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அதாவது நான் ஒரு கைதியா இருந்து கொண்டு எப்படி இந்த மனிதாபிமான முயற்சிகளை முன்னெடுக்கின்றேன் என்று. அது உண்மையில் எனக்கும் தெரியாது. சில சமயங்களில் சிலது நடக்கின்றது, அவ்வளவுதான். உங்களுடன் கதைக்கும் முன்பு சற்று சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு நண்பர் கதைக்கும் போது சொன்னார், உங்களுடைய இந்த கேஸ், உங்களுடைய சம்பவம் ஒரு நோபல் கேஸா இருக்கின்றது. ஒரு நோபல், ஒரு இடமும் நடக்காத உண்டு. ரைட், அது நடக்கின்றது. அது எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று, நான் ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்ட பின்பு
எனது முயற்சி, அதாவது நான் ஒரு workaholic. நான் எப்பவும் வேலை செய்தே பழக்கப்பட்டவன், சும்மா இருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை கடும் முயற்சி எடுப்பேன். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை செய்து முடியும் வரைக்கும் தூக்கம் இருக்காது. அப்படிப்பட்ட எனக்கு நான் சும்மா இருக்க முடியாது. கொண்டு வரப்பட்டு ஒரு சில நாட்களில் நான் அவர்களுக்கு, அதாவது இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுகின்றார்கள், அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் தானே, அவர்களுக்கு ஏதாவது என்னால் செய்ய முடியுமா, அவர்களை காப்பாற்ற முடியுமா, அவர்களுக்கு அந்த ஒரு கடும் முயற்சியால் தான் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததென்று நான் நினைக்கின்றேன். எனவே இவர்கள் கூறும் இந்த கட்டுக்கதைகள், அதாவது சிலர் கூறுவார் இப்படி எத்தனையோ கதைகள், ஏன் இவர் 25 வருடமாக தண்ணி ஆட்டிக்கொண்டு விரிந்தவர் சர்வதேச போலீசுக்கு அப்படி இவர் கைது செய்யப்பட்டார். நான் ஒரு மனிதன், சாதாரண மனிதன். இப்ப பாருங்கள், இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு அமெரிக்காவுக்கு இவ்வளவு தண்ணி காட்டிக் கொண்டிருந்தவர் இப்படி பாகிஸ்தானில் வைத்து கொலை செய்யப்படுவார் என்று யாராவது கண்டதா? அல்லது இந்த ஈராக்கில் இத்தனை ஆண்டுகள் மன்னனாக இருந்தவர் இப்படி போவார் என்று யாராவது கனவு கண்டதா? அல்லது உலகத்துக்கு இப்படி பெரிய சவால் விட்ட இன்றைக்கு கடாவின் நிலைமையை சற்று சிந்திச்சு பாருங்க. எனவே இது ஏதோ நடக்க வேண்டியது அந்த நேரத்தில் நடக்கின்றது. சரி, இப்ப நான் குப்பி அடிக்கிறதுக்கு அங்க குப்பியோட தெரியவே இயலாது. அந்த நாடு அப்படி, நான் பாஸ்போர்ட் அங்க இங்க போய் வரும்போது கையில குப்பி இருந்தால் அவ்வளவுதான். எனவே இவையெல்லாம் உண்மையில் ஒரு இந்த அனுபவம் இல்லாமல் அல்லது ஒரு உண்மையை விரும்பாமல் ஏதோ ஒரு நோக்கத்தை தங்கள மனதில் வைத்துக் கொண்டு கட்டப்படும் கட்டுக்கதைகள். எனவே இதனை அவர்கள் கட்டிக்கொண்டே இருக்கட்டும். எனது மனச்சாட்சிப்படி உண்மை என்பது தான் எனது அடித்தளம். ஓகே, அதிலிருந்து எனது கடமையை செய்கின்றேன், அவ்வளவுதான்.